எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபதேசம் தீட்சை இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வெளி உலகத்துலேயும் சரி எல்லா பக்கமும் சொல்கிறத நாம் பார்க்க முடியுது. அப்போ அந்த உபதேசம் தீட்சை பற்றி தெய்வம் நமக்கு என்ன வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க, அதோடைய பயன் என்ன அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியான வழியில் பயணிக்கிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். தெய்வம் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறது தானே நம்மளுடைய வேலை. அப்படிங்கிறப்ப இந்த வெளி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா பக்கமும் தீட்சை பெற அணுகவும் அப்படின்லாம் நம்பர்லாம் போட்டு போர்டெல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னப்பா அது தீட்சைலாம் நீங்கள் இப்போல்லாம் ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, இப்படி நீங்கள் யாருன்னே தெரியாமல் காசுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விற்கிறீங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ தெய்வம் உபதேசங்கிறது எதுக்கு பெறுறது அப்படின்னு வேதத்தில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. நம்ம தெய்வம் அவர்கள் சொல்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை கொஞ்சம் கவனித்து பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்குது. ஒரு மாணாக்கர் உபதேசம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறார் நம்ம தெய்வம் அவர்கள்ட்ட. அப்போ தெய்வம் அவர்கள் அந்த மாணாக்கர்கிட்ட ஒரு சில சம்பாஷணைகள் நிகழ்த்துறாங்க. அதை வேதத்தில் இறக்கி அருளியிருக்காங்க. அந்த சம்பாஷணையை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை கேட்க கேட்க ரொம்ப படிக்க ரொம்ப அறிவு ஒளிரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம அந்த சம்பாஷணைக்குள்ளே போகலாம். அப்போ அந்த மாணாக்கர் அமர்ந்திருக்காரு, தெய்வம் அவர்கள் சிம்மாசனத்தை வீற்றிருக்காங்க. தெய்வம் அவர்கள் முதல் கேள்வி கேட்குறாங்க, உபதேசம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாணாக்கர்கிட்ட. அதுக்கு அந்த மாணாக்கர் என்ன சொல்கிறாரு, முதல் பதிலாக ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக உபதேசம் வாங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. தெய்வம் அதை சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கணும், எங்கேயாச்சும் எதாச்சும் படிச்சுட்டு வந்துட்டுலாம் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். அது தப்பாகவும் இருக்கட்டும் சரியாகவும் இருக்கட்டும், அது தப்பு இல்லை, உங்களுக்கு தோணுவதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, உப கூட்டல் தேசம், அதான் உபதேசம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இங்கே பொருந்தலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்டால் அது அந்த இடத்துல கிராஸ்க்கு நிற்கக்கூடாது, அப்படி இருக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிற பதில் அறிவுக்கு பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, உதாரணம், சோறு திங்கிறது பசிக்கு, கரும்பு திங்கிறது ருசிக்கு. சோறு திங்கிறது பசி, சோறு சாப்பிட்டா தான் பசி அடங்கும், கரும்பு சாப்பிட்டா ருசிக்கும் ஆனால் பசி அடங்காது. அப்போ எந்த பொருள் என்ன உபயோகம்னு தெரிஞ்சு தானே நம்ம பண்ணணும். வேட்டி கட்டிக்க உதவுது, வெத்தலை போட்டுக்க உதவுது, கண்ணாடி பார்க்க உதவுது, ஒவ்வொன்றும் ஒரு உதவிக்கு இருக்குது. அதுபோல் மனிதனுக்கு உபதேசங்கிறது ஒரு உதவிக்கு தானே இருக்கணும். அப்போ உபதேசம்னா என்ன உதவிக்கு இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மாணாக்கர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, ஜீவன் முக்தி அடையிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தெய்வம் சொல்கிறாங்க, ஜீவன் முக்தி அடையிறதுக்கு உபதேசமா? முக்தி அடையிறதுக்கு உபதேசம் தேவையில்லையே. உபதேசம் பெற்ற பலர் நரகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது, தீட்சை பெற்ற பலர் நரகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஜீவன் முக்திக்கு உபதேசம் தேவையில்லையே, வேறு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கும்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு தெய்வம் அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உறவை மேம்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தெய்வம் அதுக்கும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, உபதேசம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கா உபதேசம், சிநேகிதத்திற்கா உபதேசம், அப்படியெல்லாம் வேதத்தில் இல்லையே. இன்னொருத்தரும் நீங்களும் ரொம்ப சிநேகமாக ஒட்டு உறவாக இருக்கணுங்கிறதுக்கு உபதேசமாக வேணும், அது வேணாமே. அப்போ அது வேதத்தில் இல்லையே, அப்போனா அதை விட்டுருங்க, வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள் உங்களுக்கு தோன்றதை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மாணாக்கர் சொல்கிறாரு, நமக்குள் இருக்கும் பிரம்மத்தை பார்ப்பதற்காக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தெய்வம் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் அது வேதத்தில் இருக்கணும், அது சாட்சியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒருத்தர் கலப்பை கொண்டு போகிறாரு, எங்கேயா போகிற அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லணும், உழவு உழுவதற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் கருதறுத்து அதை விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது பதிலா? ஆனால் கலப்பை கொண்டு போவதோட பலன் கடைசியில் அது வருது. ஆனால் நீ சொல்ல வேண்டியது என்ன, கலப்பை உழுவதற்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எத்தனை வேலை இருக்குது, உழுகணும், விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், அதை பராமரிக்கணும், அதன் பிறகு கருதறுக்கணும், அதன் பிறகு தான் விற்கணும். அப்போ கலப்பை எதுக்கு கொண்டு போகிறேன்னா உழவுக்குன்னு நீ சொல்லணும். அப்போ உபதேசம் எதுக்குன்னா அதுக்கு தகுந்த பதிலில் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர நீங்கள் கொண்டு போய் விற்கிறத பற்றி பேசக்கூடாது, கருது இருக்கிறத பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தெய்வம் அதையும் தள்ளி வச்சிடுறாங்க. இப்போ கேட்குறாங்க திரும்ப, இப்போ சொல்லுங்கள் உபதேசம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜீவ வாழ்க்கையில் ஆரம்பித்து விட
அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தெய்வம் முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி, இனிமேல் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு. ஏன்னா அவருக்கான தெரிந்த அவருக்கு தோணிய பதில்கள்லாம் முடிஞ்சவுடனே தெய்வம் வந்து அந்த உபதேசத்தை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு விளக்க முறையை வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே உபதேசம் எதுக்கு வாங்கிறது அப்படின்னா, ஜீவன் முக்தி அடைய, ஞானமடைய, பரமபதமடையங்கிற இந்த மாதிரியான எண்ணமே இருக்குது. நிச்சயமாக அப்படி கிடையாது. ஏன்னா இந்த மெய்வழி சபையில் சேராதவர்கள், என்னிடம் வந்து சேராதவர்கள், என்னிடம் உபதேசம் தீட்சையே பெறாதவர்கள், ஆனால் எம்முடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தவர்கள் இன்று சொர்க்கபதியில் இருக்கிறார்கள். அப்போ உபதேசத்திற்கான பயன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உபதேசத்துக்கான பயன் இல்லாமல் போச்சு. தெய்வத்துடைய உபதேசம் வாங்கலை, அவங்ககிட்ட சேரலை, எதுவுமே பண்ணல. ஆனால் தெய்வத்துடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் சொர்க்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, நீ எம்மிடம் வருகிறாய், உபதேசம் என்று கேட்கிறாய், நான் உனக்கு கொடுக்கிறேன், அதன் பலன் என்ன என்றே தெரியாமல் நீ அதை பெற்றுக்கொள்கிறாய்ன்னு சொல்லிட்டு அதற்கு அழகான உதாரணம் என்ன கொடுக்குறாங்க. பால் நீ கேட்குற, நான் உனக்கு பால் கொடுக்குறேன், அந்த பாலினுடைய உபயோகமே என்னன்னு தெரியாமல் அதை கால்களை உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒருவனுக்கு காகிதம் சமைப்பதற்கு என்று அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட காகிதத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான்? சமைக்க பயன்படுத்துவான். அது சமைக்க முடியுமா? முடியாது. அதுபோல் உபதேசம் என்பது என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அதை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசத்திற்கான 3 பலன்களை தெய்வம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆசானை உணர்வதற்கும், வாக்குமி ஆவதற்கும், வேதம் விளங்குவதற்கும் தான் உபதேசம். இந்த 3க்கு தான் உபதேசம்னு தெய்வம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள், கலப்பை எதற்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா உழவு ஓட்டன்னு நீ பதில் சொல்லணுன்ட்டு. அதே போல் இங்கே உபதேசம்னா எதுக்கு அப்படின்னா, ஆசானை உணர்வதற்கும், வேதம் விளங்குவதற்கும், வாக்குமி ஆவதற்கும் தான் உபதேசம்னு தெய்வம் சொல்கிறாங்க. இப்போ வெளி உலக மக்கள் நிறைய நம்ம தெய்வத்திட்ட வந்தாங்க. இவங்க நிஜமான தெய்வம் தானா, இவங்க நிஜமான ஒரு மெய்ஞானி தானா, இவங்களை நம்ம தெய்வமாக ஏற்றுக்கலாமான்னு மக்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும் அப்படின்னா, அவங்களுடைய வல்லமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க வல்லமையை எப்போ தெரிஞ்சுக்குவாங்க முடியும்? அப்போ அவங்ககிட்ட இந்த உபதேசமும் தீட்சையும் பெற்றாதான் ஓஹோ இவங்க வல்லமை பெருந்தியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிஜமான ஆசான் தானா அப்படின்னு உணர்வதற்கு உனக்கு உபதேசம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க, வேதத்தை படிக்கும்போது வேதத்தில் எல்லாம் மறைபொருளாகவே இருக்கும் பொழுது அது என்னன்னு உனக்கு வேதம் படிக்கும்போது விளங்கணும்ல. அதை படிக்கும்பொழுது இந்த இடத்துல இந்த விஷயத்தை இப்படி இதை சொல்கிறாங்க, இந்த இடத்துல இதை சொல்கிறாங்கன்னு உனக்கு விளங்கணும்ல. அதுக்கு உபதேசம் கண்டிப்பாக வேண்டும். அதன் பிறகு வாக்குமை ஆவதற்கு, இப்போ நம்ம தெய்வமோர்கள்லாம் வாக்குமை ஆனாங்க எப்படின்னா, அவர்கள் வந்து அந்த உபதேசத்தை அந்த மெய்ஞான நிலைகளை தெரிஞ்சதுனால அதை அவங்க எடுத்து பேசும்பொழுது மக்களுக்கு அவங்க பேசுவது புதிதாக இருந்ததுனால அவங்கள நோக்கி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த 3 விஷயத்துக்கு நிச்சயமாக உபதேசம் தேவைப்பட்டுச்சு. வாக்குமையாவதற்கு, வேதம் விளங்குவதற்கு, ஆசானை உணர்வதற்கு தான் உபதேசமே தவிர உபதேசம் முத்திக்கு நிச்சயமாக அல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, நமக்கு உபதேசம் தேவையா? நம்ம தான் நிஜமான தெய்வத்தை அடைஞ்சிருக்கிறோம், நிஜமாகவே இவங்க தான் இறைவன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நமக்கு தேவை இல்லைன்னா தெய்வம் வேதத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ உபதேசம் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி யமன் அஞ்சப்போவதில்லை. எம்முடைய அன்புக்கு ஒன்றுக்கு தான் யமன் கட்டுப்படுவான்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இன்னொரு உதாரணம் ரொம்ப அற்புதமாக கொடுக்குறாங்க. முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம் அப்படின்னு தெய்வம் ஒரு வாசகம் குறிப்பிடுறாங்க. நம் தெய்வம் அவர்களின் அன்புக்கு நம்ம பாத்திரமானவராக இருந்தால் மட்டும்தான் முத்தி கிடைக்குமே தவிர அதை விட்டு நம்ம உபதேசம் வாங்கியிருப்பதால் முத்தி கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. அது உதாரணம் என்ன கொடுக்குறாங்க, உபதேசம் என்பது ஒரு மண்வெட்டி மாதிரி. சரியா, நம்முடைய நிலம் இருக்குது, நிலத்தை ஒட்டி அங்கே வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்முடைய நிலத்துக்கு வெள்ளம் வரணும்னா மம்பட்டியை வச்சுக்கிட்டு நீ வந்து விவகாரம் பேசிக்கிட்டு நான் மண்பட்டி பெற்றுக்கிட்டேன், என்கிட்ட மம்பட்டி இருக்குன்னு நீ பேசி அதனால் உன்னுடைய நிலம் விளையாது, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதே மண்வெட்டியை வைத்து இந்த உபதேசங்கிறத பெற்று அதை வச்சு அங்கே கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற வெள்ளத்துலேருந்து கொஞ்சம் கீறி விட்டேன்னு வச்சுக்க, ஆசானின் இரக்கம் உண்மையில் கடகடகடவென்று பாயுங்கிறாங்க. நமக்கு ஈசனே வந்து அவதாரம் பண்ணி தெய்வமாக வந்துட்டாங்க. அதனால் நமக்கு உபதேசம் வேணுமா அப்படின்னா நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் வேதத்தில் தெய்வம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. எம்முடைய அன்பு ஒன்று தான் உன்னை சிவமாக்குமே தவிர உபதேசம் அல்ல, தீட்சை அல்ல அப்படின்னு தெய்வம் வேதத்தில் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருப்பதனால நம்ம
நம்முடைய செயல்கள் நம்முடைய தெய்வம் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானதாக இருக்கிறபடி நம்முடைய செயல்களை வச்சுட்டு தெய்வம் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய இச்சைக்கு நேர் இலக்காக நாம் நின்றோம்னா நமக்கு முத்தி நிச்சயமே தவிர உபதேசத்தால் அல்ல அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. இந்த பகுதிக்கான திருவாக்கிய பகுதியை படித்து முடித்துவிட்டு முத்தி பேருரை மீண்டும் தொடரும். பிரம்மோதய மேவழி சாலையாண்டவர்கள் பாக்கியம். யமன்படர் அடிபடு திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 228 தொடர்ச்சி. உபதேசம் என்றால் என்ன செயல் என்று ஆண்டவர்கள் கேட்க, மாணவன் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் தொடர்பு கொள்ளச் செய்தல். ஆண்டவர்கள் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள், நீங்கள் சொல்வது நிரூபிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். உபதேசம் என்பது என்ன செயல்? மாணவன் உப கூட்டல் தேசம் அடுத்த என்று இழுக்க, ஆண்டவர்கள் அதெல்லாம் இங்கே படித்து சொல்லாதீங்க, சொன்னால் அது கிராஸுக்கு நிற்கணும். சோறு சாப்பிடுகிறோம் எதற்கு? பசி என்ற நோய்க்கு. கரும்பு தின்பது எதற்கு? ருசிக்காக. அப்படியானால் அது வேறு இது வேறு என்று ஆகிறதல்லவா? அதுபோல உபதேசம் எதற்கு? ஏதாவது உபயோகத்துக்குத்தானே. கண்ணாடி பார்க்க உபயோகப்படுகிறது, வேட்டி கட்டிக்கொள்ள உபயோகப்படுகிறது, வெற்றிலை போட்டுக்கொள்ள உபயோகப்படுகிறது. அதுபோல உபதேசம் என்னத்துக்கு? மாணவன் ஜீவன் முத்தி அடைய. ஆண்டவர்கள் ஜீவன் முத்திக்கா உபதேசம்? அதற்கு உபதேசம் தேவையில்லையே. உபதேசம் பெற்றவன் நரகத்திலும் கிடக்கிறான், அப்போ நரகத்தில் தள்ளவா உபதேசம்? மாணவன் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உறவை நெருக்கமாக்க. ஆண்டவர்கள் அப்படி உறவு நெருக்கமாவதால் என்ன பிரயோஜனம்? உபதேசம் சிநேகிதத்திற்கு கலகம் பண்ண என்று வேதத்தில் இருக்கிறதா? செயலுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். மாணவன் தன்னுள் உள்ள பிரம்மத்தை பார்ப்பதற்காக. ஆண்டவர்கள் அப்படியானால் அதுவும் வேதத்தில் இருக்கிறதா? இங்கு அனுபவத்திலும் அப்படி இல்லையே, வேதத்திலும் அப்படி இல்லையே. ஏனையா கலப்பை கொண்டு போகிறாய் என்றால் வெள்ளாமை செய்து கருதறுக்க என்று சொன்னால் அதுவா பதில்? உழுவதற்கு பூமியை பண்படுத்துவதற்கு என்றல்லவா சொல்ல வேண்டும். பிறகு எருவிட விதைக்க என்று அடுத்துள்ள காரியங்களை சொல்ல வேண்டும். அப்புறம் அதற்கடுத்த பயனை சொல்ல வேண்டும். அதை விட்டு எப்பவோ வருவதை சொன்னால் ஆளை எதற்கு கூட்டி கொண்டு போகிறாய் என்றால் கூலி கொடுக்க என்கிறாய். களை பறுக்கணும், அறுப்பு அறுக்கணும், அதற்காக கூட்டி போகிறேன் என்று சொல்லாமல் எதையோ சொல்லுகிறாயே. மாணவன் ஜீவ வாழ்வில் ஆரம்பித்து விட. ஆண்டவர்கள் உன் பதில் செயலுக்கு வேதத்திற்கு ஒத்து வர வேண்டும். உபதேசமா ஜீவ வாழ்க்கையை நடத்துது? உபதேசம் எதற்கு என்று கேட்டால் ஞானத்தை அடைய, பரமபதம் அடைய, முத்தி அடைய என்று எல்லோரும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். எம்மிடத்தில் உபதேசம் பெறாதவர்கள், சபையில் கூட சேராதவர்கள், அன்பு பிடியில் இருந்த பலர் முத்தி அடைந்திருக்கிறார்களே. அப்போ உபதேசம் என்னத்துக்கு? ஐயா நீ கேட்கிறாய் என்று நாம் கொடுக்கிறோம், என்ன செய்வாய்? பாலின் உபயோகம் தெரியாமல் அதை கால் கழுவ உபயோகித்தால் பால் வீணாகி போய்விடுமே. உபதேசம் எதற்கு என்பது சரியானபடி வேத நடைமுறைப்படி உன் உள்ளத்தில் பதிந்திருக்கிறதா? காகிதம் வாங்குவது சமையல் செய்வதற்கென்று ஒருவன் உள்ளத்தில் பதிந்திருந்தால் எப்படி இருக்கும்? ஆசானை உணர்வதற்கும் வாக்மியாவதற்கும் வேதம் விளங்குவதற்கும் தான் உபதேசம். முத்திக்கு என்ற நினைப்பே உங்கள்பால் படிந்து கிடக்கிறதே. கடைசியில் மேற்படியான் யார்? யமன்தான் வந்து நின்று கொண்டு இந்தா பார்த்தாயா உபதேசத்தினால் வருகிற முத்தியை என்று அடையாளத்தோடு அறிவிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு நாழிகை அவிழ்த்து விட்டால் போதும், பாழான எண்ணத்தை தீர்த்துவிட்டு ஒரே அன்போடு பற்றி கொள்வேன் என்று நினைத்து ஆவதென்ன? கள்ளத்தன பற்றி என்று அன்றுதான் தெரியும். இவ்வாறு பின்னாலே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று உன் தாய் தந்தை வந்து சொல்வார்களா? மரண பயம் என்னும் சவுக்கு ஒருவனுக்கு எந்நாளும் சதா தன் நினைவின் முன் நிற்க வேண்டும். உபதேச பொருள் ஏற்கனவே இருந்தது தானே, அதை உனக்கு விளக்கியவர் மேலன்றோ அன்பு வருதல் வேண்டும். விளக்கியவர் மேல் அன்பு வைப்பவனே சிவனாக யோகியாக வல்லவன். பாவிக்குத்தான் ஊனமாகிய பொருளின் மேல் அன்பு வரும். முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம். உன் நடக்கையால் தான் ஆசானின் இரக்கம் வரும். பள்ளம் இருந்தால் தானே அங்கு தண்ணீர் வரும். ஆனால் மண்வெட்டியை வைத்துக்கொண்டு விவகாரம் பேசினால் வருமா? ஆசானின் இரக்கம் கனங்கொண்டதல்லவா? பள்ளம் சிறிது கீறிவிட்டாலும் உடனே ஆசானின் இரக்கம் வந்து பாயும்.
வேதம் வெறும் கடிதமாக இருளில் கிடந்தது, அதற்கு தீபமாக விளங்கியது ஆசான் சொல் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமேவழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள்.